இப்போ நவீனமான வட்டியில பிரச்சனை கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு சொல்லி என்ன செய்யலாம், கடன் அட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டையை தர்றாங்க. இந்த கடன் அட்டையை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டா மேலோட்டமா பார்க்கணும்னு சொன்னா அதுல ஒரு தவறு இல்லாத மாதிரி தான் இருக்கும். எப்படி தவறு இல்லை, நீங்க இந்த அட்டையை வச்சு என்ன செய்யலாம், ஜாமான எங்கேயும் வாங்கலாம், கையில காசு கொண்டு போக வேண்டியதில்லை. ஒரு ஏசி வாங்கணுமா, ஒரு கடைக்கு போறீங்களா, ஒரு டிவி வாங்கணுமா, அங்க போறீங்க கடைக்கு ஒரு மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, அந்த கடையில போய் என்ன செய்யலாம், அதை வாங்கிட்டு இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தோன்னு செய்யலாம், நம்ம அக்கௌண்ட்ல அதை ஏற்றி விட்டுருவான் இல்லையா. அவன் பேங்க்காரன் பணம் கொடுத்துருவான், நீங்க பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நீங்க பேங்க் என்ன செய்யலாம்னு கேட்டா 45 நாளைக்கு உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. சிலவங்க 45 நாள் வச்சிருப்பான், சில பேர் 1 மாசம் வச்சிருப்பான், சில பேர் 2 மாசம் வச்சிருப்பான். அதை அவங்க இருந்து நிர்ணயிப்பாங்க, கொடுப்பான், கிடைக்காது வேண்டியதில்லை. ஏதோ டைம் உடனே அவன் 45 நாள் பேசி வச்சுக்கிறோமே, 45 நாளைக்குள்ள பேங்க்ல நீ பணத்தை செலுத்திட்டேன்னு சொன்னா அதுல உனக்கு வச்சு போட மாட்டோம். 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிருக்கு, ஒரு டிவி வாங்கிக்கணும்னு வைங்களேன், அந்த 10,000 ரூபாய் நம்ம அவன் கட்ட வேண்டியதில்லை. கடைக்கு கிரெடிட் கார்டை காட்டணும்னு நம்ம கணக்குல ஒரு பேங்க் கொடுத்துருவான். நம்ம போய் அந்த பேங்க்ல போய் அந்த 10,000 ரூபாய் நம்ம கொடுத்துடணும். எவ்வளவு நாள் கொடுத்துருந்தேன், 45 நாளைக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா 10,000 மட்டும் போடணும். நீ வாங்கின சாம 10,000, பேங்க் கொடுக்குறது 10,000, 45 நாளைக்கு மேல போச்சுன்னு சொன்னா அந்த 10,000 வச்சு போட்டுருவோம். அப்ப நீங்க இப்ப என்னென்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா, நம்ம இந்த கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு 45 நாளைக்குள்ள முடிச்சிட்டோம்னா வட்டி அதிகம் வாங்கக்கூடாது, 45 நாளைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை முடிச்சிடலாமே, வட்டி இல்லாத முறையில பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டா இருக்கும். சரிதானே? அப்படியே கிரெடிட் கார்டு கடன் என்ன வச்சிருக்கான், வட்டி அட்டைன்னு அவனே போடல, அவனை என்ன பண்ணிருக்கான், இன்ட்ரெஸ்ட் கார்டு போட்டுருக்கான், அவனே கிரெடிட் கார்டு போட்டுருக்கான். சரி வட்டி கடன் அட்டை கடனை தராங்க இப்படி வச்சுக்கலாம். அது என்ன ஒரு குழப்பம் வருதுன்னு கேட்டா, அந்த அட்டை வாங்குறதுக்கு விதிமுறை வச்சிருக்கணும். அது குழப்பம் இதுல பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. இது பாக்கி என்று சொன்னா இன்னும் எந்த ஒரு குழப்பம் இருக்கு, நம்ம ரூபாய் கடையில் சாமான் வாங்குறோம், அவன் என்ன ரேட்டு போடுறானோ அந்த ரேட்டை கொண்டு பேங்க்ல இருந்து கொடுக்கறது வேலை பேங்க்ல கொடுக்க போறோம். நமக்கு ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கிறது, உடனே கொடுக்கறது பதில ஒரு 45 நாள் முடிச்சு விடுறது என்ன செய்ய நமக்கு ஒரு அவகாசம் கிடைக்குது. அப்படிங்கிற வகையில அது நான் தலைவை பயன்படுத்திட்டு போக வேண்டியதுனா இந்த வகையில் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறது. ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதுல அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறோம். நம்ம இந்த சைன் வாங்குறான், 45 நாளைக்குள்ள செலுத்தாவிட்டால் நீங்க போடக்கூடிய வட்டி, வட்டிக்கு போடக்கூடிய வட்டி, அதுக்கு அபராதம் எல்லாத்தையும் நான் செலுத்த சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறான். அதான் மேட்ரு. வட்டி செலுத்த ரெடியா இருக்கிறீங்க, கொள்கை அளவுல வட்டி செலுத்த ஒத்துக்கிறீங்கல்ல, கொள்கை அளவுல நான் வட்டி கட்ட ரெடியா இருக்கிறேன். அந்த கருத்து இல்லைன்னா நீ வாங்கிட்டு போயிடலாம். அதனால அந்த கருத்தை அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்காம இருந்தாலும் சொன்னா சில நிறுவனங்கள் வாங்காம கொடுக்குற மாதிரி அட்டை இருந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். ஆனா என்ன போட்டுக்கலாம், நான் பார்த்த வரைக்கும் சில நிறுவனங்கள்ல அதை ஒரு விதிமுறையாக ஆக்கி நான் வட்டி கட்ட தயார், நான் வட்டி கட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வட்டி வாங்காத குற்றம் வராது. உங்களுக்கு புரிஞ்சுறேன், கிரெடிட் கார்டை வாங்கி வட்டி செலுத்தாமல் நீங்க அதை சம்பாதிக்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஹராம் நீங்க செய்யல, ஹராமான வருவாய் வாங்க உங்களுக்கு அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதாவது ஒரு தவறை ஏற்றுக்கொண்டு இருக்கிற குற்றம், வட்டி குற்றம் நல்லா வாங்கிக்கணும். அதனால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால அதுக்கு பிறகு வட்டி இல்லாத வகையில் கையெழுத்து செலுத்திக் கொண்டு வந்தீர்களே, ஆனால் நீங்க வட்டி வாங்கவும் இல்லை, வட்டி கொடுக்கவும் இல்லை, அதுல எந்த குற்றம் வராது. என்ன குற்றம் வரும், இதை மட்டும் எல்லாம் கேட்பாங்க, வட்டி ஹராமாக்கி இருக்கோன்னு செய்ய தயார்னு எழுதி கொடுத்தீங்க, ஏன் எழுதி கொடுத்து கண்டுக்கோம்ல, அது குற்றம் அது. ஆனா வட்டி மகங்களும் வித்தியாசம் ரெண்டுக்குமே, அதுவும் குற்றம் தான். வட்டி வாங்கிட்டான்னு ஒண்ணு சொல்ல அவங்க வாங்க மாட்டேங்கிறானே, இருக்கு நீ எழுதிட்டு போறேன் தந்தானே, நான் தான் 1 மாசம் தந்துடும் இல்லை, நான் தான் 20 நாள் அப்படி கொடுத்துருவாங்க, 44வது நாள் தான் கொண்டு அடிக்கிறவங்க வட்டி தரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போட்டோம்னு சொன்னா அந்த அதை ஒத்துக்கிட்டோம்ல மனசால அந்த பாவம் தேவை. அந்த அது இவ்வளவு பெரிய பாவத்துல வராது, வேற நரகத்துல போறது அந்த மாதிரி விஷயங்கள்ல வராது. வட்டி வாங்கி செஞ்சோம் பண்ணி கொடுத்தோங்கிறதுலையும் வராது. கொடுக்க ஒத்துக்கிட்டோம் ஃபார்மாலிட்டி ஒத்துக்கிட்டோம்ல, எங்க ஃபார்மாலிட்டி ஒத்துக்கிட்டோம் மண்டியில் தடுத்துட்டோம் அல்ல, அதுக்கு என்ன தரமோ தருவோம். அதனால அந்த ஒரு தப்பு வந்தே தவிர கிரெடிட் கார்டு நாம வாங்குறதே இல்லை, தப்பு கிடையாது. சரி வாங்கி அக்ரிமெண்ட்லாம் போட்டு கையில் வாங்கிட்டு வாங்கின அப்புறம் வெளியே மலையன்புரியை கேன்சல் பண்றீங்க, வாங்கி அந்த காலை வாங்கி முடிச்சல மலை அக்ரிமெண்ட் போட போறீங்க, அது யூஸ் பண்ண இனிமேல் வட்டி கொடுக்காத வகையில ஒரு கைது போட்டா போட்டு உள்ள தண்டனை அது. நீங்க அந்த கையத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீர்களா, வட்டி வாங்கினீங்க எதுக்கு நம்ம பார்க்கணும், மார்க்கெட்டில் எந்த திரவம்ல அது வருது நம்ம பார்க்கணும். கிரெடிட் கார்டு நீங்க சைன் போடுறதுனால அது குற்றம் சொன்னா வட்டி வாங்குற குற்றம் வராது, இந்த வித்தியாசத்துக்கு வாங்கிக்கணும். இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக நம்ம சொன்னோம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதுல வட்டி தருவதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடுறாங்க.
கையெழுத்து போடுறாங்க போட்டுட்டு அவங்க வட்டி கொடுக்காம இருந்தால் 45 நாளைக்குள்ள அந்த பணத்தை செலுத்தி விட்டார்களே, ஆனால் வட்டி வாங்கின குற்றம் வராது. வட்டி வாங்குறது ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த குற்றம் வரும். அது ரெண்டு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொல்றது வேற, சொல்றது வேற. அப்ப கிரெடிட் கார்டுக்கு வட்டி தருவேன்னு சொல்வது ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொன்னா எந்த அந்தஸ்துல வருமோ அந்த அந்தஸ்துல வரும். அந்த வார்த்தையை சொன்ன கொலை குற்றத்துக்கு மட்டும் வேணாம்ல அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம சொன்னதை தவிர அது குற்றம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுல கூட ஒரு சகோதரர் ஒரு ஹதீஸ் ஆதாரமா வச்சு ஒரு கேள்வி நேற்று எழுதி கொடுத்திருக்காரு. என்ன இருக்கிறாருன்னு கேட்டா, ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்ய நாடி அதை செஞ்சுட்டா 10 நன்மை, நல்ல காரியத்தை நாடி அதை செய்யாம இருந்தா ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை நாடி அதை செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு தீமை எழுதப்படும். அது 4 அரசுகளாக பிரிக்கிறாங்க. இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இது அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கெட்ட காரியத்தை நாடி நினைத்து விட்டு அதை அவர் செய்யல என்று சொன்னா அவருக்கு ஒரு கூலி தானே கிடைக்குது. கெட்ட காரியத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சா தானே தண்டனை கிடைக்கும். இவரை வட்டி கொடுக்கலாம் செஞ்சுட்டாரு, வட்டி வாங்கலாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுனால குற்றம் இல்லை என்றுதான் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இருக்கிற புகாரியில 6491 ஹதீஸாக அது இடம் பெற்று இருக்கிறது. ஆனா அவர் அந்த ஹதீஸை தப்பா விளைவிட்டு கேள்வி கேட்கிறாரு. அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நினைக்கிறதுக்கு தான் இருக்கு. சொல்வது என்பது மனிதனுடைய ஒரு செயல். அது சொல்லு என்பது என்ன செய்யறது, மனசுல நான் ஒரு ஆளை சொல்லணும்னு மனசுல நினைக்கிறேன். யாரா என்ன கேள்வி கேட்பீங்களா? என் மனசுல இருந்து யாருக்குமே தெரியாது. உங்க குழுவுடன் சொன்னா கண்டிப்பா வந்துருவீங்க. அப்ப இந்த சொல்லு என்பது இருக்குல்ல, அதுவும் மனிதனுடைய நன்மை தீமைகளை ரெக்கார்டு செய்யப்படும். மனசுல நினைக்கிறது ரெக்கார்டு செய்யப்படாது. அது மனசுகளுக்கே தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கு மனசு தெரியாது. நல்லா குரான் சொல்லலாம், மா எழுப்புவதும் கவலின் எந்த சொல்லை அவர் பேசினாலும் இல்லாததை ரகீபுனாதி அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். நல்லா சொல்லலாம், பேசுறத பதிவு செய்யறாங்களா மாணவர்கள், அவங்க கூட எது வரைக்கும் தான் போக முடியும்? வெளியில செய்யறதையும் வெளியில சொல்றதுக்கு தான் போக முடியும். மனசுல நினைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் கூட தெரியும். மனசுல கூட அதை கண்டுபிடிக்கல. அதனால அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டா, மனசுல ஒருத்தர் நினைக்கிறான், நீ திருடணும், நீ கொள்ளடிக்கணும், நீ கோல் சொல்லணும் நினைக்கிறான். வேணாம விட்டுட்டான், இதுக்குதான் கூலி. இதை வெளிப்படையா வாயினால சொன்னா சொன்னதுக்கு பாவம் இருக்குல்ல. இதுக்கு என்ன இதுக்கு என்ன ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டா, அதே புகாரில ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸலி அன் உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். எதை மன்னித்து விட்டான்னா, மா வசவசத்துக்கு சுதூருஹா, உள்ளங்களில் ஏற்படுகிற தீய எண்ணங்களை மன்னித்து விட்டான். எண்ணத்தை மனசுல நினைப்பதுதான், பிரச்சனை கிடையாது. வசவசாவுக்கு என்ன கிடையாது, அது எந்த விதமான வாயால் சொல்லாத வரைக்கும் அதை எல்லாம் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு, மாலம் தாமல் அவுட்ட கல்லம், அதை செயல் வடிவம் கொடுக்காத வரை, வாயால் பேசாத வரை. வாயால் பேசிவிட்டால் அது குற்றம் தான். ஒரு தீய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு மனசுல நினைத்தால் குற்றம் இல்லை. தீய காரியத்தை செய்வேன் சொல்லிவிட்டால் ஏன் சொன்னேன்னு குற்றம் வரும், ஏன் செஞ்சேன்னு குற்றம் வராது. ஏன் அப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்வேன்னு நீ அறிவிச்ச அந்த குற்றம் வரும்ன்றது இருக்கு. பேசுறவன் எழுத்துற வாழ்க்கை ஒண்ணுதான். ஒரு ஆளை உனக்கு செருப்பாளி பண்ணி என்ன செய்றீங்க நேரடியா சொல்றீங்க, அதை அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடுவாரு. பேசுறதுக்காக அனுப்பிடுங்க, அப்பா அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடுவாரு. எழுதுமதி வேற பேச்சு வேற நம்ம எடுத்துக்கிறோமா, எஸ்எம்எஸ் என்ன கொண்டுவாரு, எஸ்எம்எஸ்ல உன்னை கொள்ளாம உடம்பா நெஞ்சாரு, அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. நேர சொன்னால் வாயினால சொன்னால் எந்த அர்த்தமோ அதே அர்த்தம் தான் எழுத்து உண்டு, எழுத்துக்கு உண்டு. சில நேரத்தில் எழுத்துக்கு வைத்து கூட வரணும். வாயினாச்சு அப்படி சொல்லவே மறுத்துடலாம், எழுத்து மறுக்க கிடையாது. எழுத்தான் உறுதியானது. அதை பேசுவதற்கு சொன்னது எழுத்து பொருள், எழுத்துக்கும் பொருளும். அதனால வட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன், நீ எழுதும்போது குற்றம் தான். அது மனசுல நினைச்சா அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் என்னென்ன புரிஞ்சுக்க கூடாது, நம்ம வட்டியை தான் பேசிட்டு உள்ள பொருளாதார அடிப்படையில் உள்ள மேற்ற பேசுறதுனால அந்த பொருளாதாரம் ஹராமா, அது ஹராம் இல்லை. அதன் அடிப்படையில் அவர் வாங்குற சாமான் ஹராமா, கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த ஜாமான வாங்கினால் நீ எப்படி வட்டிக்கு வாங்கணும் நல்லா கேட்க மாட்டான். எப்ப கேட்பான், அந்த 45 நாளைக்கு ஒரு பணத்தை கட்டினாரு தான் வட்டி கொடுத்தாரு தான் நீ ஏன் வட்டி கொடுத்த நல்லா கேட்பான். அந்த ஹராம் பொருள் என்கிற அந்த அந்த வட்டத்துல வருமானம் வராது. பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள நீ ஒரு தப்பானது செய்து கொடுத்துக்கிட்ட அந்த குற்றம் வருங்கிறதுக்காக நினைஞ்சோம் வேறுபடுத்தி சொன்னோம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த கிரெடிட் கார்டு விஷயமா சொன்னோம் இல்லையா, கிரெடிட் கார்டுல அவங்க வட்டி வாங்கணும் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கறது வட்டி வாங்கின குற்றத்துல வராது. வட்டி வாங்கின
வாங்கின குற்றம் வரும். வட்டி வாங்கினு எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்த குற்றம் வருமே தவிர அந்த கொடுக்கல் வாங்கல வட்டி இல்லாத வரைக்கும் அந்த ஹராமும் வந்துடாது. அந்த போராது ஹராம் வராது. இதுல இந்த பாவம் வரும்னு சொன்னோம். அப்ப ஏற்கனவே வாங்கினவர்கள் என்ன செய்யணும் அது அப்படிங்கிறத ஒரு மாற்று சொன்னாங்க. ஏற்கனவே வாங்கினா கூட அது வட்டிய ஒரு அக்ரிமெண்ட் வேணும். அது தொடர்ச்சியா நான் செய்கிறேன் பொழுது அந்த வார்த்தையை தினசரி ஒப்புக்கொள்றாருன்னு அதுக்கு அர்த்தம். சரிதான். ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் யூஸ் பண்றாருன்னு சொன்னா நான் இந்த 45 நாள் கழிஞ்சா நான் என்ன செய்யறேன் வட்டி தந்துடுவேன் சொல்றாரு. வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எழுத்து கையெழுத்து போட்டது ஒரு தடவை அந்த கார்டை யூஸ் பண்ற வரைக்கும் அதை என்ன செய்யறாரு சொல்லாம எனக்கு எப்ப போகுதோ நான் அது வட்டி தந்துடுவேன், எப்ப 45 நாள் போது வட்டி தந்துடுவேன் அந்த கருத்துல வர்றதுனால அதை யூஸ் பண்ணலாம் போது தவறுதான். அது